பாண்டியன் ஸ்டோர்ல செந்தில் லஞ்சம் வாங்கின விஷயம் தெரிஞ்சு ஒரு வழியா ஆஞ்சு ஓஞ்சு அவரோட காசு எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் நல்லது பண்ணாதான் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. அவரும் அந்த வேலையில இறங்கிட்டாரு. உடனே வந்துட்டு ஒரு பெரியவர் அங்க இருந்து வராரு. வந்துட்டு இது மாதிரி எனக்கு வந்து என்னால நடக்க முடியல, கால் ரொம்ப இதுவா இருக்கு, எனக்கு ஒரு ஸ்லிப்பர் மட்டும் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். செந்தில் காசு தராரு. அந்த பெரியவர் இல்ல வேணாப்பா, எனக்கு காசுல வேணா எனக்கு ஸ்லிப்பர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் அவங்க காலை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் அவர் காசு கொடுக்குறாரு. இந்தாங்க நீங்களே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாரு. காசு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா நீங்களும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். செந்தில் அது ஒரு மாதிரி சந்தோஷமா வந்து உடனே கதை சொல்றாரு. இதுதானே உங்ககிட்ட இருந்து அப்பா எதிர்பார்த்தாரு, நீ இந்த மாதிரி பண்ணுன, நீ யாருக்கும் தேடி தேடி போய் நல்லது செய்ய தேவையில்ல, அவங்களும் உன்னை தேடி வருவாங்க, அவங்களுக்கு நீ பண்ணன உனக்கு அதே மன நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜு கோமதி மீனாவை காட்டுறாங்க. மீனா வந்து கேக்குறாங்க, ஏன் உங்ககிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி தான் நான் சொன்னேன், இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டீங்க, ஏன் எப்படி பண்றீங்க அப்படின்னா, உங்க விஷயம் எப்படி ரகசியமா வச்சிருந்தீங்க, அப்ப நாங்க மாட்டினா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாக்கப்படுற மாதிரி கேக்குறாங்க. அவங்களோட இல்லடி தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு அவனே பாவம் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இப்ப காசு கொடுக்குறதா போயிருக்கா அப்படின்னா, உங்க புள்ள பண்ணது உங்களுக்கு தப்பு தெரியல, அவர் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கோச்சிங் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குமாரோட நிச்சயத்தை காட்டுறாங்க. ஒரு வழியா நிச்சயத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி முடிக்கும் போதே நம்மளோட குமார் சொல்றாரு, நான் சுடர் கிட்ட கொஞ்சம் பேச அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டு போய் பேசுறாங்க. சுடர் கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. சுடர் சரி ஓகே எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து எல்லாரும் கேட்கறாங்க, ஏன் உங்களோட தங்கச்சி குடும்பம் வரலையா அப்படின்னு, ஏன் அவங்களோட மொத பிள்ளைக்கு தான் உங்களோட மூத்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு எது கேட்கறீங்க, விசாரிக்க கொள்ளாம கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம், அவர் வந்து உங்க ஃப்ரெண்டோட ஊர் சுத்தி இருக்காரு, கேட்டா கூட படிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அப்புறம் அங்க இருக்கவங்க எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க, விடுங்க நம்ம நிச்சயத்தை வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா நிச்சயம் பண்ணிடுறாங்க. நிச்சயம் பண்ணி முடிச்சு கல்யாண தேதியை குடிக்கிறாங்க. அடுத்த வாரமே கல்யாணம் வைக்கிற மாதிரி கல்யாண தேதி குடிச்சிருக்காங்க. எல்லாருமே சொல்றாங்க இப்படி அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா சக்தி கேட்க மாட்டேங்கிறாரு. கல்யாணம் அடுத்த வாரமே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுடர் அவங்க அம்மா அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. மயிலுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. எல்லாருமே அப்படி ஷாக்கா பாக்குறாங்க. சோ கல்யாணம் நடக்குமா இல்லையா, அதோட வேலைகள் எப்படி போகும், சரவணன் என்ன ட்விஸ்ட் அடிக்க போறாரு அப்படின்றது வந்து நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு அப்டேட் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.